தமிழ் தேசிய பேரவை என்ற படத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் வடமாகாண அமைச்சர், தங்களுடைய அமைப்பினுடைய சிரேஷ்ட தலைவர்கள் நேற்றைய தினம் இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்து நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை நேற்றைய தினம் சந்தித்தோம். அதே போன்று இன்றைக்கு காலையிலே எதிர்கட்சி தலைவர் அவர்களையும் அத்தோடு தொடர்ச்சியாக வருகின்ற 6ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் நாங்கள் சந்தித்து கொண்டு வருகிறோம். இதுக்கு முன்பதாக 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாங்கள் இதே போன்ற ஒரு விஜயத்தை மேற்கொண்டு அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அதற்கு பிற்பாடு எதிர்கட்சி தலைவர் வெள்ளையிலே கட்சித் தலைவர்களையும் நாங்கள் சந்தித்து இருந்தோம். இந்த முயற்சியுடைய முக்கியமான நோக்கம் இன்றைக்கு இலங்கையிலே ஒரு தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அரசாங்கம் அங்கு ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்றை இலங்கைக்காக நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கின்றது. அந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வை வழங்கும் என்ற ஒரு கருத்தை உலகளாவிய ரீதியாக அவர்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறார். குறிப்பாக சொன்னால் இந்தியாவுக்கு கூட தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு தங்களோட புதிய அரசியலமைப்பு கொண்டை கொண்டு வந்து நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையிலே அவர்கள் அந்த புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகின்ற யோசனைகள் 2015-19 காலப்பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட ஒரு யோசனை. அந்த யோசனை ஏற்கனவே இலங்கை தீவிலே மிகவும் பெரிய அளவில் தெரிஞ்ச ஒரு யோசனை. அந்த யோசனைகள் தமிழ் மக்களால் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு யோசனை. ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சியிலே இனப்பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறை தான் காரணம். அதே அடிப்படையிலான ஒற்றையாட்சி முறையான ஒரு தீர்வு யோசனையை தான் இந்த அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துக்கும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்றால், இந்த அரசாங்கத்துக்கு சிங்கள மக்களுடைய வாக்குகள் அமோகமாக கிடைத்து அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒருதலைபட்சமாக ஒரு கட்சியாகவே இந்த புதிய அரசியல் நிறைவேற்றுவதற்கு தேவைப்படுகின்ற பாராளுமன்றத்தில் தேவைப்படுகின்ற ஆதரவு தளம் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுவதன் மூலமாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வும் அந்த அவர்கள் விரும்பி நிறைவேற்றப் போகின்ற அந்த அரசியலமைப்பில் இருப்பதாக கூறி அவர்கள் தமிழ் மக்களுடைய ஆணையோடையே அவர்கள் இந்த புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றதாக உலகத்துக்கு காட்டுவதற்கு, உலகத்தை ஏமாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக முதலமைச்சர் அவர்களுக்கு, இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சுட்டி காட்டி வருகின்றோம். அதாவது ஒற்றையாட்சி முறைதான் சிங்கள பௌத்த மக்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. அதே போன்று தமிழர்கள் வடகிழக்கிலே, இலங்கை தீவிர வடகிழக்கிலே பெரும்பான்மையாக வாழுகின்ற பிரதேசங்களிலே தமிழ் மக்களுக்கு சுயாட்சி உரிமை வழங்க வேண்டிய ஒரு நிலையிலே அந்த சுயாட்சி முறைமை முற்றுமுழுதாக மறுதளிக்கின்ற ஒரு ஆட்சி முறைமையாகத்தான் இந்த ஒற்றையாட்சி முறை இருக்கின்றது. அந்த ஒற்றையாட்சி முறையை சிங்கள பௌத்தர்களுடைய கையில மட்டும் அதிகாரத்தை குவிக்கின்ற காரணமாக கடந்த 70 வருஷங்களுக்கு மேலாக வடகிழக்கு தமிழ் பிரதேசங்களை திட்டமிட்ட வகையிலே சிங்களமயமாக்கி வருகிறார். அவை எங்களுடைய இன அடையாளமே திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றது. கட்டமைப்பு சார்ந்த ரீதியாக ஒரு இனாளிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல தமிழ் மக்களுடைய உயிர்களை அளித்தது ஒரு இனாளிப்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விடயம்.
ஆனால் போருக்கு பின்னைய காலப்பகுதியில் கூட எங்களுடைய இனத்துடைய இருப்பை வந்து திட்டமிட்டு அழிச்சு கொண்டிருக்கிறார்கள். சைவ கோயில்களை அழிக்கிறார்கள், அதற்கு பதிலாக வந்து புத்த கோயில்களை கட்டுறார்கள். எங்களுடைய நிலங்கள், எங்களுடைய பிரதேசத்தில் பாரம்பரிய தமிழ் மக்களுடைய தாயார் நிலப்பரப்பில் வந்து சிங்கள குடியேற்றங்களை நடத்துகிறார். அவ்வகையான பல மோசமான செயல்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அரசியல் ரீதியாகவும் இந்த அரசியலமைப்பை நிறைவேற்றினால் தமிழ் மக்களுடைய ஏதோ ஆணையை பெற்ற ஒரு தரப்பு தான் நிறைவேற்றதாக வந்து உலகத்துக்கு காட்டி தமிழ் மக்களும் திரும்பி தங்களுடைய உரிமை பயணத்தை கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு மிகவும் தவறான பொய்யான ஒரு தோற்றப்பாட்டை அவர்கள் நிரூபிக்க முயற்சிக்கின்றார்கள் என்ற காரணத்தினாலே நாங்கள் தமிழ்நாட்டினுடைய ஆதரவு சர்வ கட்சிகள், அனைத்து கட்சிகளும் இணைந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கணும். அவ்வகையில குரல் கொடுக்கின்ற இடத்திலே மத்திய அரசுக்கும் அது ஒரு கணிசமான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இலங்கைக்கு போதிய அழுத்தங்களை வழங்குவதற்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு அத்திவாரமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு இலங்கை பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. பாரிய பின்னடைவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக இருந்தால் இந்தியாவுடைய முழு ஆதரவையும் தேடி இருக்கின்றது. இந்தியாவுடைய பாரிய முதலீடுகள் அத்தியாவசியமாக இருக்கின்றது. குறிப்பாக சொன்னால் இந்தியாவுக்கு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே தமிழ்நாட்டினுடைய முதலீடுகள் தான் இலங்கையை வந்து தக்க வைக்கும், பொருளாதாரத்தை தக்க வைக்கும். அவை அந்த நிலைமையை பயன்படுத்தி இலங்கை அரசாங்கத்தோட பேரம் பேசி தமிழ் மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு இருக்கின்றது. அதை தமிழ்நாட்டு அனைத்து கட்சிகளும் டெல்லியோடு இணைந்து பயன்படுத்த வேண்டும் என்றதான் எங்களுடைய பிரதான. அந்த வகையில வந்து நாங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றோம். ஒரு சர்வ கட்சி செயற்குழு ஒன்று, ஒருங்கிணைப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும். அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அதிலே பங்கு பெறுவோம். அது சட்டசபையிலேயோ பாராளுமன்றத்திலேயோ அங்கம் வகிக்கின்ற கட்சிகளாக இருக்கலாம், பாராளுமன்றமோ சட்டசபையிலே அங்கம் வகிக்காத கட்சிகளும் கூட ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்களில் அக்கறை செலுத்தி வருகின்ற அனைத்து தரப்புகளையும் அரவணைத்து அந்த ஒருங்கிணைப்பு குழு நியமிக்கப்பட வேண்டும். அது ஒட்டுமொத்தமாக வந்து ஈழ மக்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஆளுமைப்பு குழுவாக அது அமைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுத்திருக்கின்றோம். இரண்டாவதாக வந்து இன்றைக்கு இந்த போர்க்காலத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை நிரூபிக்கின்ற வகையில இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் செம்மணி பிரதேசத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மனித புதைக்குழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு இற்றவரைக்கும் 427 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட 25க்கு மேலதிகமான சிறுவர்களுடைய உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிக முக்கியமான ஆவணம், ஒரு சான்றிதழ். இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கு அத்தியாவசியமான சாட்சியம். ஆனால் இலங்கை அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இந்த அகழ்வுகள் நடைபெறுவதாக இருந்தால் அதை நிச்சயமாக வந்து அந்த உண்மைகளை மூடி மறைப்பதற்கு வந்து அந்த தவறாக வந்து கையாளப்பட்டு ஒரு நீதிமன்ற விசாரணையில வந்து அந்த வழக்கு தோல்வியடைகின்ற ஒரு நிலைமையை தான் உறுதிப்படுத்தப்படும். ஆகவே இந்த சாட்சியங்களை பாதுகாத்து ஒரு முழுமையான நம்பகத்தன்மைக்குரிய ஒரு விசாரணை நடைபெறுவதாக இருந்தால் அது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையாக மட்டும்தான் இருக்கலாம். ஆகவே அந்த அந்த சாட்சியங்களை பாதுகாப்பதற்கு அவசரமாக வந்து இந்த உள்ளக விசாரணையில இருந்து மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு சர்வதேச விசாரணையாக இந்த முயற்சிகள், இந்த இனப்படுகொலைக்கான விசாரணை முயற்சிகள் மாற்றப்பட வேண்டும் என்ற விஷயத்தையும் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்கும் வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அவர்களுடைய பூர்ண ஆதரவு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணைக்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். தமிழ் மக்கள் தமிழகத்திலே வாழுகின்ற தமிழ் மக்களை வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக பார்க்கல.
உண்மையிலே தமிழ் மக்கள் ஈழத்தில் வந்து இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய 8 கோடி தமிழ் மக்கள் குரல் கொடுக்க வெளிக்கிட்டால் வந்து அது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கு. ஆகவே அந்த அளவுக்கு தூரத்துக்கு எங்களுக்கு ஒரு மிக பலமான ஒரு சொத்தாக தமிழ்நாடு இருக்கின்ற இடத்துல தமிழ்நாட்டினுடைய பூர்ண ஒத்துழைப்பும் ஆதரவும் நாங்கள் பெறுவது அத்தியாவசியம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறோம். மூன்றாவதாக வந்து தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலே பாரிய மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு அது தெரியும். காரணம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லை மீறி வந்து அங்கே இருக்கக்கூடிய கடற்கரைக்கு வருகின்ற பொழுது அந்த மோதல் நடைபெறுகின்றது. குறிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய கடல் வளங்கள் பாரதூரமாக பாதிக்கப்படுகின்றன. அப்போ இந்த விடயங்கள் நாங்கள் அங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலாக தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருந்து இன்றைக்குத்தான் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு முயற்சிக்கிறார்கள். ஆகவே தொப்புள்கொடு உறவுகளாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் எங்களுடைய மீனவர்களுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். ஸ்ரீலங்கா அரசு இந்த 2 தரப்புகளும் மிகவும் நெருங்கி பழகிற இந்த 2 தரப்புகளுக்கும் இடையிலே ஒரு வேற்றுமை உருவாக்குறதை வந்து விரும்புகிறேன். இருதரப்பை மோத விரும்புகிறேன். நாங்கள் அதுக்கு இடமளிக்க கூடாது. எங்களை பொறுத்தவரையில வந்து எங்களுடைய ஈழத்தமிழர்களோட மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துறதுக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதே போன்று இறுதியாக வந்து எங்களுடைய ஈழத்தமிழ் அகதிகள் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக வந்து இன்றைக்கு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கணிசமானவர்கள் முகாம்களில் வாழ்கின்றார்கள், வெளியிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. கணிசமான முன்னேற்றங்கள் நடைபெற்று இருந்தாலும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களிடம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை வந்து சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அந்த விடயத்துக்கும் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் அக்கறை செலுத்தி அவர்களுடைய அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இந்த விடயங்களை நாங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் சமர்ப்பித்த பொழுது அவர்களுக்கு கூறின விடயம் இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக அவருடைய ஒரு நிபுணர் குழு ஒன்று இருக்கு. இந்த விடயங்கள் ஆராயப்பட்டு அவர் அது சம்பந்தமாக எங்களோடு மேலதிகமான கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்வார் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். 2வது விடயமாக வந்து பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக அவர் நிச்சயமாக அது சம்பந்தமாக தாங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து குரல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளோடு இணைந்து அந்த விடயத்தில் வந்து அவர் உறுதியாக இருப்பார் என்ற வாக்குறுதியை வந்து அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். 3வது விடயமாக வந்து மீனவர்கள் பிரச்சனையை வந்து அவர் மிகவும் அக்கறையோடு அந்த பிரச்சனையை கேட்ட இடத்துல வந்து அந்த மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு மாநாடு ஈழத்தமிழர்களுடைய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை இணைந்த ஒரு மாநாட்டு ஒன்றை நடத்துவதற்கும் வந்து அவர் எங்களுக்கு அந்த நடவடிக்கைகளை வந்து அவசரமாக வந்து மேற்கொள்வதற்கு நான் தயாராக இருப்பதாக கூறியிருப்பார். அகதிகளுடைய பிரச்சனைகளையும் வந்து அவர் அக்கறை எடுத்து வந்து உடனடியாகவே வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறேன். திமுகவுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களை நாங்கள் சந்தித்த பொழுது அவருடைய கட்சி ஏற்கனவே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவருடைய கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் வந்து நாங்கள் சந்தித்து இந்த விஷயங்களை ஆழமாக பேசியிருக்கின்ற ஒரு பின்னணியில் வந்து தலைவர் அவர்கள் நான் நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கின்றார். அவர் திருமண உடனே இந்த பிரச்சனை நேரடியாக அவர்களுடன் பேசி அந்த விடயங்களை தங்களுடைய கட்சி என்ற கோணத்திலே அரசாங்கத்தோட எந்தெந்த விடயங்கள் பேசி அணுகணுமோ ஏனைய கட்சிகளோடைய வந்து இணைந்து பயணிக்கிறதுக்கு வந்து அவர்கள் தயாராக இருப்பதாக வந்து எங்களுக்கு கூறுகிறார். அதே போன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து கட்சிகளையும் நாங்கள் சந்தித்து இந்த கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில ஈழத்தமிழர்களுடைய இருப்பு என்பது பாதுகாக்கப்படுவதாக இருந்தால் இந்தியா சூழலில் வந்து தமிழ்நாட்டினுடைய பூர்ண ஆதரவோடு மட்டும்தான் அதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம்.
மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் கூட அது தமிழ்நாட்டுக்காகத்தான் அந்த அழுத்தம் சரியான வகையில் மத்திய அரசுக்கும் வந்து ஏற்படுது. ஈழத்தமிழர்களாக நாங்கள் மத்திய அரசோட மட்டும் கலைத்து இந்த விடயங்களை இவ்வளவு தூரத்துக்கு கையாளலாம் என்றது வந்து ஒரு கேள்விக்குறி. அந்த வகையில் தான் நாங்கள் உரிமையோடு தமிழ்நாட்டினுடைய அனைத்து தலைவர்களிடம் நாங்கள் வந்திருக்கின்றோம். அவர்களுடைய பூர்ண ஆதரவை, தமிழ்நாட்டு மக்களுடைய பூர்ண ஆதரவை நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்த்திருக்கிறோம். இன்று காலையிலே நாங்கள் சிபிஐ சிபிஎம்ஐ நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அதே போன்று இன்றைக்கு இரவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களையும் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அதே போன்று காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாட்டு தலைவரையும் வந்து நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அதே போன்று அனைத்து கட்சிகளையும் வந்து நாங்கள் 6ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த கூட்டத்தை குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களோடு இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ததில் வந்து திருமாவளவன் அண்ணன் அவர்களுடைய பங்களிப்பும் அமைச்சர் வன்னியரசன் அவர்களுடைய பங்களிப்பும் மிகவும் பெரிது. ஆகவே அவர்களுக்கும் வந்து நாங்கள் நன்றி கூற விரும்புகின்றோம். அவர்களுக்கு ஏற்கனவே எங்கள் விவகாரங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கோம். இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது நாங்கள் போன வருஷமே இந்த விடயங்கள் மிகவும் ஆழமாக வந்து பேசியிருக்கிறோம். அவர் உத்தியோகபூர்வமாக அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சு இருக்கின்ற அந்த அடிப்படையில் தான் அவர் ஒரு தனிப்பட்ட அக்கறை எடுத்து அவருடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் வந்து இந்த முயற்சிகளில் வந்து உண்மையாக பூர்ண உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். சார், இப்போ நீங்கள் அரசியல் கடினம் அந்த வகையில் வந்து அந்த கட்சிகளுடைய சந்திப்புரை மேற்கொள்கிற அதே சமயம் வந்து நாங்கள் இயக்கங்களையும் வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு கேட்டுருக்கின்றோம். அந்த அனைத்து தரப்புகளையும் வந்து நாங்கள் இந்த 3 நாட்களுக்குள்ளே வந்து சந்தித்து மேலதிகமாக சந்திப்புரை மேற்கொள்வதாக இருந்தாலும் கூட நாங்கள் திரும்பம் வர தயார் என்பதை வந்து நாங்கள் சுட்டிக்காட்டோம். வேற யாரா முக்கியமான தகவல் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பேர் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்களில் வந்து அக்கறை எடுத்து செயல்படுகின்ற அனைத்து தரப்புகளையும் வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சிப்போம். போன முறையும் வந்து நாங்கள் கணிசமானவர்களை வந்து நாங்கள் சந்தித்தோம். அதில் ஒரு சிலருக்கு வந்து எங்களை சந்திக்கிறதுல வந்து நேரம் கிடைக்கவில்லை, வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அதை தாண்டி வந்து இந்த முறை வந்து நாங்கள் அதை நிவர்த்தி செய்கிற வகையில் வந்து நாங்கள் அனைத்து தரப்புகளோடு தொடர்பு கொண்டு சந்திக்கிறதுக்கு அந்த முயற்சிகளை கட்டாயம். போன முறை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அவர்களை வந்து நாங்கள் சந்தித்தோம். நாங்கள் இந்த முறையும் வந்து நாங்கள் அவரை சந்திக்கிறதுக்கு கேட்டிருக்கின்றோம். போன முறை நாங்கள் எழுத்து மூலமாக கொடுத்த அனைத்து ஆவணங்களையும் வந்து மத்திய அரசு தங்களுடைய உறுப்பினர்களிடம் வந்து அனுப்பியிருக்கிறது. இந்த உத்தரவாதத்தை கொடுத்தா மட்டுமில்லை, அடிப்படை பிறகு வந்து அவர்களுக்கு அதை உறுதிப்படுத்துகிறது. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்றால் வந்து நாங்கள் மத்திய அரசினுடைய அமைச்சர்களோடு நேரடியாக தொடர்புடைய இருக்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்த பொழுதும் வந்து நாங்கள் அவர்களை சந்தித்தோம். அதே போன்று வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பல தலைவர்கள் வந்திருக்கிறார். பல தலைவர்கள் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களையும் நாங்கள் நம்முடைய அமைப்பினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ கஜேந்திரன் சந்திக்கின்றார். ஆகவே மத்திய அரசினுடைய அது ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட மத்திய அரசினுடைய தொடர்புகள் நாங்கள் தொடர்ந்து வச்சிருக்கிறோம். ஏனென்றால் இலங்கையில வந்து இந்திய தூதரகம் நேரடியாக வந்து அந்த அரசாங்கத்தோட இருக்கிறபடியால் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வந்து இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக ஆராய்வதாக இருந்தால் மத்திய அரசுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கிற இடத்துல வந்து எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்கள் கொஞ்சம் கூட அக்கறை எடுத்து வந்து பார்ப்பதாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய முழு ஒத்துழைப்பு மத்திய அரசு.
அந்த வகையில் தான் நாங்கள் தமிழ்நாட்டு தலைவர்களை சந்திப்பதற்கு இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு தீர்மானித்தோம். நான் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும், தமிழ் தேசிய பேரவையுடைய தலைவரும், அகில இந்திய தமிழ் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர். இந்த தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஜேவிபி அரசாங்கம் வந்து இந்திய எதிர்ப்பு ஒரு கட்சி. 80களிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி அண்டையான அரசுக்கு எதிராக வந்து போராடும் கட்சி. தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலையும் எதுவும் கொடுக்கக்கூடாத தீவிரமாக செயல்படுகின்ற ஒரு கட்சி. அது இன்றைக்கு அவர்கள் ஆட்சி பிடிச்சிருக்கிறபடியாக வந்து அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் பெறப்போவதில்லை. இந்திய எதிர்ப்பிலே இருந்து பெரியவர்கள மாற்றம் பெறப்போவதில்லை. அதே போன்று ஈழத்தமிழர்களுடைய நலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அவர்களுடைய நலன்களுக்கு மாறாக செயல்படுற அந்த துணியிலே இருந்து பெரிய மாற்றம் பெறப்போகின்ற இல்லை. அதனுடைய ஒரு நல்ல வெளிப்பாடு தான் இந்தியா, குறிப்பாக சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச விமான நிலையத்தை உருவாக்குவதற்கு இந்தியா முழுமையாக அந்த நிதிகளை வழங்குறதுக்கு தயார் என்று சொல்லியிருக்கவும் கூட ஸ்ரீலங்கா அந்த நிதிகளை பெற்றுக்கொண்டு அதை அபிவிருத்தி செய்வதற்கு தயாராக இல்லை, தடைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று காங்கேசன்துறையில், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியா $62 மில்லியன் காசை இலவசமாக வந்து இலங்கைக்கு வழங்குறதுக்கு தயாராக, கிராண்டாக கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக அறிவிச்சும் கூட இன்றைக்கு எத்தனையோ வருடங்களாக வந்து அந்த வேலைத்திட்டங்கள் எதுவுமே நடக்காமல் முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த கோணத்திலையும் இந்தியாவுடைய கணிசமான இருப்பு, குறிப்பாக வடகிழக்கு தமிழர் தாய நிலப்பரப்பிலே உருவாக்குவதை இந்த அரசாங்கம் மட்டுமே, இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்கள் போலவே அவர்கள் விரும்புவது கிடையாது. அதை நாங்கள் தெளிவாக இந்தியாவுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். ஆகவே இதிலே தொடர்ச்சியாக நாங்கள் எங்களை கடமையை செய்யணும். அந்த வகையில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்துகின்ற ஒரு விடயம், இலங்கை தீவில வந்து இந்திய நலன்கள், இந்தியாவுடைய பாதுகாப்பு, இந்தியாவுடைய தேசிய நலன்கள் என்ற விடயத்திலே வந்து அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பு வந்து ஈழத்தமிழர், மலையக தமிழர்கள், முதலே எவரும் கிடையாது. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.